மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தென்காசி மாவட்டத்தில் சுந்தரபாண்டியபுரத்தில் அன்னை நல்வாழ்வு டிரஸ்ட் என்ற ஆதரவற்றோர் இல்லத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் அப்பகுதியை உலுக்கியுள்ளது. அரசு பதிவு பெற்ற இந்த முதியோர் காப்பகத்தை செங்கோட்டையைச் சேர்ந்த ராஜேந்திரன் நடத்தி வருகிறார். பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகரிடமிருந்து நன்கொடைகள் மூலம் இயங்கும் இந்த இல்லத்தில் 59 பேர் மனநலம் குன்றியவர்கள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட முதியவர்கள் உட்பட தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றனர். செங்கோட்டை, கோவில்பட்டி, கடையநல்லூர், சொக்கம்பட்டி, கீழப்புலியூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் இங்கு உள்ளனர். இவர்களிடமிருந்து பொருளாதார நிலைக்கேற்ப மாதாந்திர கட்டணமும் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. காப்பகத்தில் அன்றாட உணவு வழங்கப்படுவதுடன் முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் போன்ற சந்தர்ப்பங்களில் உணவு, உடைகள் மற்றும் பண உதவிகள் ஸ்பான்சர் செய்யப்படுகின்றன. இருப்பினும் 2 தினங்களுக்கு முன்பு மதிய உணவு உண்ட பிறகு செங்கோட்டையைச் சேர்ந்த சங்கர் கணேஷ், அம்பிகா, சொக்கம்பட்டியைச் சேர்ந்த முருகம்மாள் ஆகியோருக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். மறுநாள் காலை கோவில்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ், மதுரையைச் சேர்ந்த விஜயா, மும்தாஜ், சாந்தி, கோமதி, கடையநல்லூரைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம், பேச்சியம்மாள் உள்ளிட்ட 8 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சையின் போது சங்கர் கணேஷ், முருகம்மாள், அம்பிகா ஆகிய 3வரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் உணவு செரிமான கோளாறு காரணமாக தனலட்சுமி கடந்த 13ஆம் தேதி அன்று காலை உயிரிழந்தார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி அரவிந்த், சுகாதாரத்துறை அதிகாரி கோவிந்தன், உணவு பாதுகாப்பு அதிகாரி புஷ்பராஜ் ஆகியோர் காப்பகத்தில் விசாரணை நடத்தினர். வழங்கப்பட்ட உணவு மற்றும் குடிநீர் மாதிரிகள் சோதனைக்காக எடுக்கப்பட்டன. உணவில் ஏதேனும் கலப்படம் அல்லது உணவு பழுது காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்ததா என்பது ஆய்வுக்கு பின் தெரியவரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் மற்றும் MLA பழனி நாடார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். காப்பகத்தில் இருந்த 48 பேர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அருகிலுள்ள அரசு காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் பண்டிகையையொட்டி தானமாக பெறப்பட்ட இறைச்சி சமைத்து வழங்கப்பட்டதாக நிர்வாகம் தெரிவித்தது. ஆனால் இறைச்சி உண்டவர்கள் மற்றும் உண்ணாதவர்கள் இருவருமே உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் உணவு பாதுகாப்பு குறித்து தெளிவான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்று நெல்லை சரக DIG சந்தோஷ் ஹதிமணி தெரிவித்தார். இதற்கிடையே கீழப்புலியூரைச் சேர்ந்த சுப்புலட்சுமி தனது மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரி இசக்கியம்மாள் இந்த காப்பகத்தில் இருந்ததாகவும் தற்போது அவர் அன்பு இல்லம் என்ற மற்றொரு காப்பகத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் அது எங்கு உள்ளது என்று தெரியாமல் தவிப்பதாகவும் வேதனையுடன் கூறினார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக உணவுத்துறை அதிகாரிகள் தென்காசி, மேலப்பாவூர், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளை ஆய்வு செய்து ரசாயனம் கலந்த பால் விற்பனை செய்த சிலரை கைது செய்தனர். கோட்டாட்சியர் லாவண்யா முன்னிலையில் காப்பகம் சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆதரவற்ற முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் காப்பகங்களின் நிர்வாகம் குறித்து அரசு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.